இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நாம் வளரும்படி. 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நம்முடைய சரீர வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் சத்துள்ள தரமுள்ள ஆகாரங்களை உட்கொள்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு, அதாவது நம்முடைய உள்ளான மனிதன் வளர்வதற்கு தினமும் ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு மிகவும் அவசியம். அந்த ஆவிக்குரிய ஆகாரம்தான் நம்மை ஞானத்தோடு சமாதானத்தோடு நற்குணங்களோடு செயல்பட வைக்கும் வேத வசனங்களாகும். புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை பாலுக்காக வாஞ்சையாயிருக்கும். அது கிடைக்கும் வரைக்கும் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கும். அந்த பாலுக்கு மாற்றாக நாம் எந்த விலை உயர்ந்த விளையாட்டு பொருட்களை கொடுத்தாலும், அழகான சட்டையை கொடுத்தாலும் அதன் மேல் அது கவனம் செலுத்துவதில்லை. அந்த குழந்தை வளர்வதற்கு மிகவும் அவசியமான பாலுக்காக மட்டும் அந்த குழந்தை வாஞ்சையோடு இருக்கும். இதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் நமக்கு மிக மிக அவசியம். எந்த அளவுக்கு நாம் தினமும் வேத வசனங்களை வாஞ்சையோடு வாசித்து தியானிக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வளர முடியும். வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பாத போது நம்முடைய இருதயம் பயத்தினால் கவலைகளினால் நிறைந்து விடுகிறது. சுறா மீனை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். அந்த மீன் பிறந்ததிலிருந்து முழுமையான வளர்ச்சியை அடைவதற்கு ஏறக்குறைய 3 வருடங்கள் ஆகும். அந்த மீனை வளர்ப்பவர்கள் அதை ஒரு பெரிய தொட்டியில் வைத்து வளர்த்தால் அதனுடைய முழுமையான வளர்ச்சியை அடைந்த பின் அதனுடைய நீளம் 6 முதல் 8 இன்ச்சு வரையிலும் இருக்கும். ஆனால் அதே மீனை கடலில் விட்டால் அதனுடைய முழுமையான வளர்ச்சியை அடைந்த பின் அதனுடைய நீளம் 8 அடிகளாகும். கர்த்தருடைய வேதமும் குறைவற்றது. 119 சங்கீதம் 96 வசனத்தில் சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சம்பூரணமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகளின் எல்லை, அதாவது வேத வசனத்தின் எல்லையோ மகா விஸ்தாரம். வேத வசனம் நித்தியம் வரை நிலைநிற்கக்கூடியது, என்றென்றும் அழியாதது, பொன்னிலும் விலையேற பெற்றது. அந்த மகா விஸ்தாரமான வேத வசனத்தை வாஞ்சையோடு உட்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவோம். வேத வசனத்தை நாம் எந்த அளவு வாசிக்கிறோமோ, எந்த அளவு தியானிக்கிறோமோ அதை பொறுத்தே நாம் இந்த உலகிலும் திடமனதோடு சமாதானத்தோடு ஜெபத்தோடு விசுவாசத்தோடு வாழ முடியும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் திடமனதோடு சமாதானத்தோடு விசுவாசத்தோடு வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் திருவசனமாகிய களங்கமில்லாத வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாயிருக்க எங்களுடைய உள்ளான மனிதனிலும் பலப்பட எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.